ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் சண்முகி மணிகண்டன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அப்புறம் ஆடி பெருக்கு அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரொட்டீன் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன், ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு பிகினராக நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. மறுநாள் ஒர்க் இருக்குது அப்படின்னாலே எனக்கு மொதல் நாள் தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன் நானும். ஸோ குயிக்காக குளித்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை ஒர்க்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு இந்த மாக்கோலம் போடுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி வரும். இந்த பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி நம்ம கோலம் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் அந்த உப்பு ஜாடிக்கு தான் வந்து கோலம் போடுவேன். அது வந்து மகாலட்சுமி வந்து உப்போட அம்சத்தில் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உப்பு ஜாடிக்கு கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்மளால் எங்கள் வாசலில், வாசல் நிலையில், பூஜை அறையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம மாக்கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதையும் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த மருதாணி. ஸோ இந்த மருதாணி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பெண்கள்லாம் கையில் வச்சுக்கிறது இன்றைக்கும் நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் எல்லா வெள்ளிக்கிழமையும் முடியலனா கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ நானும் மருதாணியெல்லாம் பறிச்சிட்டு வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பூஜை பாத்திரத்துக்கெலாம் நல்லா முந்தின நாளே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. பூஜை பாத்திரம்லாம் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பூ அது வாங்கி நம்ம கையால் கட்டி நம்ம வந்து சாமிக்கு வச்சோம் அப்படின்னாலே அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவலாக இருக்கும். எனக்கு அப்படி தான் பர்சனலி. ஸோ லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி பூஜை வருது. அது எல்லா ஃபேமிலிலேயும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரில. ஒரு ஃபேமிலிக்கும் அது ட்ரெடிஷ்னல் மாறும். சில பேர் படம் வச்சு வழிபடுவாங்க, கலசம் வச்சு வழிபடுவாங்க, இல்லை உருவ வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம 3 to 5 years கண்டினியூவாக செய்யணும். அந்த மாதிரி நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக பூஜை இந்த மாதிரி வச்சு செய்வாங்க. நானும் அதனால் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது வந்து நம்மளோட ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலில் ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ சீப்பு, கண்ணாடி, வளையல், மஞ்சள் குங்குமம், கயிறு, வெத்தலை பாக்கு, ப்ளவுஸ் பிட்டு, தட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. உங்களால் கொடுக்க முடிஞ்ச மாதிரி நம்ம அதெல்லாம் கொடுக்கலாம். வெறும் பழம், பூ, வெத்தலை பாக்கு மட்டும் கூட கொடுப்பாங்க சில பேர். ஸோ இப்போ எங்கள் பூஜை அறையை பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே வந்து மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மருதாணி அரைச்சி வச்சுட்டேன். தாம்பூல பையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கறது வந்து ஒத்தப்படையில் கொடுக்கணும். 3, 5, 7 அந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி 3 தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், பானகம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நான் போய் என்னோடய அவுட்ஃபிட்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சாரீ தான் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஈவினிங் 6 o'clock மேலே தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இந்த பூஜை பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கனகதாரா சோஸ்திரம், லக்ஷ்மி போற்றி, 108 போற்றி இருக்கும்ல அது, இல்லைனா அபிராமி அந்தாதி, இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல்லையோ டிவிலையோ அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜையை அழகாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி அதுபடி தான் ஃபாலோ பண்ணி பண்ணினேன். ஸோ மித்ரனும் அவங்க அப்பாவும் வந்து பேக்ரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆடி 18. இது வந்து காவேரி ஆற்றுல வந்து தண்ணி பெருக்கெடுத்து வரும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் ஆடி 18. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு பாயசம் செய்வாங்க. அது வந்து ஆடி பாயசம் அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில். இது கூட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
நல்லா 1:3 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 கப் தேங்காவுக்கு நம்ம வந்து 1.5 கப் வந்து வெல்லம் போடணும். ஸோ அது மாதிரி வெல்லமும் சேர்த்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸில் அந்த பால் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி பச்சை கற்பூரமும் போட்டு இறக்கி வச்சிங்கன்னா அப்படியே கமன்னு சூப்பராக ஒரு பாயசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த பாயசம் தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பேரே வந்து ஆடிப்பால் பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் கண்டிப்பாக செய்யுங்க உங்களால் முடிஞ்சால். அதுக்கப்புறம் வந்து டெல்டா சைட்லாம் இந்த வழக்கமும் உண்டு. காப்பரிசி கிளறி வைப்பாங்க, ஊற வச்ச பச்சரிசி, அதில் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பை வறுத்து போட்டு வெள்ளை எள்ளு ஏலக்காய் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருவாங்க. இதுதான் வந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படைப்பாங்க. ஸோ இன்றைக்கும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எங்கே ஆற்றுக்கெலாம் போகிறது, அதனால் நான் வீட்டில் இருக்க டேப்லேயே வந்து வெளியில் இருக்கிற டேப்புக்கே வந்து மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டி நல்லா விளக்கேற்றி சூப்பராக பூஜை பண்ணியாச்சு. ஆடி 18 அன்னைக்கு நம்ம எது பண்ணினாலுமே கண்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தாலி கயிறு மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி செய்வாங்க. எங்கள் ஊரில் ஆற்றுக்கு போயிட்டு அரச மரத்துக்கு வந்து கயிறு கட்டுவோம். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சப்பரை தட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தேர் மாதிரி குட்டியாக உடனில் இருக்கும், அதெல்லாம் வந்து அலங்கரித்து அதெல்லாம் ரெடி பண்ணி இழுத்துட்டுலாம் வருவாங்க. ஸோ இந்த மஞ்சள் கயிறு கட்டுறதுனால நமக்கு வந்து ஹெல்த் வெல்த்துன்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இன்னைய வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எதையுமே நம்ம நல்ல மனசோட கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதனால் எப்பயுமே ஸ்டே பாசிட்டிவாக இருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி கடவுளோட அனுகிரகத்தை பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.